வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. தமிழ்நாடு அரசின் கலைஞர் மகளிர் உரிமை தொகையோடு 3000 ரூபாய் கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த 3000 ரூபாய் யாருக்கெல்லாம் கிடைக்கும், அதை என்ன திட்டத்தில் கொடுக்க போறாங்க, அதற்கான தகுதிகள் என்ன, இது போன்ற கூடுதல் விவரங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்போதான் நாங்கள் சொல்ற தகவல் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, தமிழ்நாடு அரசு வெகு சிறப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை செயல்படுத்தி வராங்க. மாதம் 1000 ரூபாய் பெண்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படுது. சுமார் 1,15,00,000 பெண்கள் பயனாளிகளாக இருந்து வரக்கூடிய நிலையில் விரைவில் புதிய பயனாளிகள் இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட இருக்கின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியான பயனாளிகளை தேர்வு செய்யும் பணி மிக வேகமாக நடந்து வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகையோடு சேர்த்து மாதம் 3000 ரூபாய் பெறலாம் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த 3000 ரூபாய் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற்று வரக்கூடிய நிலையில் உங்களுடைய வீட்டில் மாணவர் மற்றும் மாணவி கல்லூரிகளில் படிக்கிறாங்க அப்படின்னா, இந்த இரு திட்டங்கள் வழியாக இருவரும் தலா மாதம் 1000 ரூபாய் பெற்றார்கள் என்றால் உங்களுக்கு மொத்தமாக 3000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, ஒரு வீட்டில் 2 மாணவிகள் அல்லது 2 மாணவர்கள் என்று எத்தனை பேர் இருந்தாலும் இந்த திட்டத்தின் வழியாக ஒவ்வொருவரும் பயன்பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குடும்பத்திற்கு ஒருவருக்கு மட்டுமே உதவித்தொகை கிடைக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு நிபந்தனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே கல்லூரி படிக்கும் மாணவ மாணவிகள் இந்த திட்டத்தின் வழியாக பலன் பெற முடியும். அதே போல கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இதுவரை பணம் வாங்காதவர்களாக இருந்தால் உடனடியாக அருகில் இருக்கும் இ-சேவை மையங்களுக்கு சென்று விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு மக்களே, மே மாதத்தில் புதிய பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்க போறதாகவும் இதற்கான சரியான ஆவணங்களுடன் நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்காக சில இடங்கள்ல சிறப்பு முகாம்கள் நடத்த போறதாகவும் சொல்லியிருக்காங்க. மக்களே, இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த மாணவர்களுக்கு உயர்கல்வி பயிலும் போது மாதந்தோறும் இந்த 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. தமிழ் புதல்வன் அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக அரசு பள்ளிகளில் படிச்சுட்டு கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டமாகும். அதை போலவே பெண்களுக்காக சிறப்பு திட்டமாக புதுமை பெண் திட்டம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமாக அரசு பள்ளியில் படிச்சுட்டு கல்லூரிகள் படிக்கக்கூடிய மாதம் 1000 ரூபாய் கொடுக்கறாங்க. இந்த 2 திட்டங்களோடு மகளிர் உரிமை தொகை திட்டத்தையும் சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் 3000 ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கிற தகவலையும் வெளியிட்டிருக்காங்க. மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கின்ற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.